தமிழ்நாடு ஸ்பீடு அவரு. நீங்க ஐஷோ ஸ்பீடு தெரியும், தமிழ்நாடு ஸ்பீடு இவரு. ஆஹா மட்டன் குழம்பு கலரே ஏடா விடமா இருக்கேன். போதும். இப்படி ஒரு கடையை இவ்வளோலாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே. இந்த கிளாஸ் வச்சு கிளாஸ் ரூமு, அந்த கிளாஸ் ரூமில் நம்மளை வச்சு தூக்கிடுவாங்களாம். தூக்கிட்டு கீழே வந்து நம்ம வைல்ட் லைஃப் பார்க்கலாம் காட்டுக்குள்ளே. அப்புறம் மசனக்குடி பிளான் வேறு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ரூம் இருக்கா இல்லையா ப்ரொஃபஸர்? தூங்குவோமா பாட்டோம். தி நெக்ஸ்ட் டே கைஸ் நான் கொலன்னு இருப்பேன், ஏன்னா நான் வந்து தூங்கவே இல்லை. அதனால தான் இது நாங்கள் பார்க்கணும்னு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம், அப்படியே தூங்காமையே வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், அப்படியே அந்த முதுமலை அந்த ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு. இங்கே பாருங்க என் வியூவை. நம்ம கார் நிற்கிது பக்கத்துலேயே யானை. பாட்டி எவ்வளோ பெருசாக இருக்குடா. அதோட தந்தம் பார்த்தியா நீ? கைஸ் ஃபுல்லாக நிறைய யானை இருக்குது. கைஸ் இங்கே பாருங்க கேப்பில் யாரா இங்க இவனை பார்த்துட்டு இவன் வேற இருக்கானா? சென்டர்ல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. பயங்கரமா இருக்குடா யானை. காட்டு யானை இல்ல, இங்க வந்து திருத்துறாங்க. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? இல்ல இப்ப காட்டுறேன் பாரு, இங்க ஒரு புள்ள அடப்பே கை எடுக்கணும்டா. நீ காட்டுறாங்க வா. இது அடக்குவாங்களா இப்போ? இப்ப காட்டுறேன் பாரு, அந்த மரம் சொன்னேன்ல உள்ள விட்டு மாத்து அடப்பாங்கல. ஆமா ஆமா அது இருக்குமா? இங்க இருக்கு பாரு, குட்டி யானை பாரு. எங்க எங்க இதெல்லாம் ஏதோ அடிச்சிருக்கோம். காட்டுறேன். எனக்கு இப்ப புலியை பார்க்கணும். திருநாவுக்கரசனே புலி வேஷம் போடுங்க. கமான். இறங்காதீங்க, யாரும் இறங்காதீங்க, தயவு செய்து இறங்காதீங்க. கைஸ் இங்க பாருங்க காட்டு யானை. நான் ஏன் இப்படி பேசுறேனே தெரியல, எனக்கே பயமா தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு கைஸ், செம்ம கிட்ட பாக்குறேன். குட்டி யானையாது டெம்போ வண்டியாது எப்படி இருக்கு பாடுறா. எம்மா சீண்டெல்லாம் இல்ல தலைவா, இது தலைவா. புலி வருது பாரு. நெக்ஸ்ட் புலி வந்து திருநாவுக்கரசன் பக்கத்துலயே வருது. ஏன் நிக்கிறாங்க எல்லாம்? யானை குறுக்கால் நிக்குதா? ஏய் பாரு அலி, இந்த காட்டை நம்ம இந்த டைம்ல பாக்குறது அதிர்ஷ்டம். அப்படியா ப்ரோ? கொடுத்து வச்சிருவோம். ஆஹா கைஸ் இப்போ டைம் வந்து 6:15 6:30 தான் ஆகும். நாங்கள் 6 மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டோம். பயங்கரமா இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க ஒண்ணு இருக்கா, அது அப்படியே பின்னாடி பாருங்க, நிறைய கூட்டமா இருக்கு. இது பார்க்க சூப்பரா இருக்கு கைஸ். மானு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. எவ்வளவு இருக்கு பாருங்க மானு. மானு இருந்தாலே அங்க புலி இருக்குன்னு அர்த்தம். மச்சான் அந்த கொம்பை பாடுறா. அதுக்கு ஊர்ல உள்ளதான் அர்த்தம். ஊர்ல உள்ள தங்கிட்டு இப்போ இது இருக்குல்ல, இப்போ செம்மையா இருக்கு. மான் இருந்தாலே புலி இருக்குன்னு அர்த்தமா கைஸ். இப்போ புலியை பார்க்க போறோம். இது பெருசுடா, இது பெருசு. அப்படியே நேத்துடா அப்பா யானை பெரிய கிரியேச்சர்ரா. நேத்து 1 மணிக்கு தான் கூடலூர் ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு தூங்கலான்னு பார்த்தோம், தூக்கமே வரல. எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம், ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு பார்த்தா விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணோம். நல்ல சன்ரைஸ் வேற இருக்கு. மசனகுடி போயிடுவோம். மசனகுடியில போனால் அந்த புலி யானை இதெல்லாம் வந்து அந்த வைல்ட் லைஃப் வந்து இருக்குமே அப்படின்றது தான் பார்க்கலான்னு போனோம். செம்மையாக இருந்தது கைஸ். சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊட்டி வந்தாலே ஊட்டி குன்னூர் அப்படி போவோம். பட் கூடலூரில் மசனகுடி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். போய் பார்த்துட்டு அசந்துட்டேன், என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அந்த இடமும் செம்மையாக இருந்தது. நிறைய யானையை பார்த்தேன், நிறைய மானை பார்த்தேன், அப்புறம் கரடி இருந்தது, அது மாதிரி நிறைய இருந்தது. வந்து அதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு தான் தூங்கணும். தூங்கிட்டு இப்போ தான் ஒரு 2 hours மட்டும் தூங்கிட்டு இப்போ எழுந்துட்டோம். ஸோ நேற்று நாங்கள் இருந்த ஸ்டே வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜிம்பல் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க ரோட்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஊர் இருக்கிறதுனால. இப்போ போகலாமா? சூப்பராக இருக்கு. நீ எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்? நீ 3 hour, நான் 1 hour. போ கைஸ். இப்போ நாங்கள் போகிற ஸ்டே வந்து ஒரு சூப்பரான ஸ்டே. எப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு மேலே இருப்போம், காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வீடு. அந்த இடத்துல வந்து கீழே வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து வருமா. லைக் கண்ணாடி டோர் சுற்றி நம்மளை. லேட் ஆயிடுச்சு, பேசிட்டு போவோம். ஆனால் அது பேர் என்னென்ன? அந்த நம்ம இப்போ இருக்க போகிற ஸ்டே பேர் ஜிம்புல் கைஸ். ஜென்புல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போ சஜஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. சுற்றி கண்ணாடியா இருக்குமா. கீழே வந்து புலி, யானை, ஒயிட் புலி. ஐயோ ஒயிட் புலிலாம் கூட வர வாய்ப்பு இருக்காங்க கைஸ். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு சூப்பரான ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறோம். இட்ஸ் லஞ்ச் டைம். எல்லாருக்கும் வயிறு கப்பாண்டு, அதனால போய் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேக்கு போகலாம். எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக கூடலூர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்க போகலாம். இது கேரளா ரோடு, இது கர்நாடகா ரோடு, இது தமிழ்நாடு. இதுதான் கூடலூர்.
நடுவில் 3 ஊரை சேர்த்தது கூடலூர். கேட்டீங்களா? 3 ஸ்டேட். நம்ம இப்போ வந்து கர்நாடகாலையும் இருக்கும், கேரளாலையும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அப்படி ஹேண்ட் பிரேக் போட்டியா இல்லையாப்பா? போட்டு தான் இருக்கு. பிரேக் சூப்பர்ப்பா. பின்னாடி போகுது. போட்டு தள்ளாமல் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கப்பா. ரோகிணி ஹோம் மெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன இப்படியே போனால் நம்ம காலைல மசனகுடி போகணும். அந்த ரோட்டில் மசனகுடி மாயாறு அப்படியே மைசூர் அப்படியே போகிற ரோடு இது. இந்த இடத்துல ரோகிணி ஹோம் மெஸ் இங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். பழைய ஹோட்டல் மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ப்ளேஸ் அவங்க கிச்சனு விறகு அடுப்பில் தான் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே போய் பார்ப்போம். இலையில தண்ணி தெளிப்பாங்கன்னு கேள்விப்படுறேன். என்ன குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா? திருப்தியாக கழுவுறது. ரைட். அதான் கிச்சன் செட்டப் பயங்கரமாக இருக்குது கைஸ். நல்லா கேரளா அந்த விறகு அடுப்பு மேட்ரு. இதை எனக்கும் லைட்டாக தெளிச்சு விட்டிங்கன்னா நன்றிண்ணா. என்ன சுத்தண்ணியா? கைஸ் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு டைஜஷனே வேணான்ற பசிக்குது. எனக்கு பிடிக்கும் ரொம்ப அந்த பருப்புலாம் ஊற்றி சாப்பிட்றது. எனக்கு இந்த மீன் இருக்கா? என்ன மீன்? மீன் அந்த டேபிள் கட்டுவீங்க. மீன் என்ன ஊரு கூட்டு வந்து யாரா வாங்கி கொடுவில்ல அப்படி. அவர் எங்கே போய் இப்போ யாரா பிடிச்சிட்டு வருவார். நைட்லாம் வேணாம், நான் நீங்கள் சொன்ன மெனுவே போதும். நான் இங்கே கேட்டேன் யாரா இல்லை அவ்வளோதான் விட்டுருங்க. வேற என்ன? இங்கே மீன் இருக்கு. பீஃப் கேரளா பீஃப். கேரளா நம்ம ஜோறு கேரளா சோறு பார்த்தோம். உடனே மலையாள தான் கீரை குழம்பு இங்கே விட்டு வச்சுட்டா. கைஸ் அரோமா தூக்குறான். ஓ அப்படி பருப்பு கீரை போட்டு கடைஞ்சி நல்ல ரொம்ப மசாலா தூக்கலாக இல்லாமல் எனக்கும் அங்கே இல்லை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பச்சடி சூப்பராக இருக்குங்க. பூசணிக்காய் கூட்டில் புளிப்பு இருக்கும். அந்த லைட்டான புளிப்பு அது பூசணிக்காவோட இது அந்த அந்த பச்சடி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்குது. கீரை குழம்பை பற்றி சொல்லிட்டே இருந்தேன், நிறுத்திட்டேன். கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது. பட்டு சாப்பிட்றப்ப ஏகாபோகமாக இருக்குது. சூடாக சாப்பிட்றப்ப அது நாங்கள் வேறு நேரத்துலேருந்து சாப்பிடல. சுட சுட கைஸ் பீஃப் ரோஸ்ட் சொல்லுவாங்களே, இந்த பீஃப் ரோஸ்ட்டு போனேன். என்ன மாதிரி இருக்கு பீஃப் ரோஸ்ட்டு? கீரை குழம்புக்கும் பீஃப் எப்படி இருக்குது கைஸ்? நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. அதில் நல்ல மசாலா அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பீஃபோட வந்து கறியும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது. இந்த மாவு இல்லாமல் பள்ளிப்பாளையம் போட்டுக்கிறாங்க அதுலேயே. அதுவும் இந்த கீரை கூட பீஃப் சாப்பிட்றப்ப ஒரே பெரிய பிரச்சனையாகுது. கைஸ் புரட்டாசி ஆரம்பிச்சிச்சு. ப்ரோ ஆம்லெட் கூட சாப்பிட மாட்டீங்களா? ஸ்டார்டிங் கிட்டதுனால ஒரு நாள் சாரி கைஸ் ஆம்லெட்டை பாருங்கள். கடைசியில் ஒரே முட்டையில் 3 ஆம்லெட் போடுவாங்க. அதான் 3 ஆம்லெட் ஒரே முட்டையில் 3 ஆம்லெட். எப்படி மழை வருது? மழை பெய்யுது. மழை பெய்யுது. குழம்பு என்ன? குழம்பு என்ன? ரைஸ் வச்சு மோர் பண்ணணும். வேறு என்ன ஆம்லெட் குழம்பு உண்டு, ரசம் உண்டு, மோர் உண்டு, மீன் குழம்பு. மீன் குழம்பு உண்டு. இப்போ மீன் குழம்பு செட்டப்பு அப்படியே ஒரு மாதிரி விண்டேஜ் செட்டப்பில் டேபிள் வேறு உட்டன் டேபிள் போட்டு என்ன குழம்பு? கீரைக்குழம்பு. கீரை கொஞ்சம் கீரை ஊற்றிடுங்க, அப்புறம் மனசு ஆறாது. ஏய் நான் மீன் குழம்பு தான் கேட்டேன். ஆனால் இந்த கீரை குழம்பு நல்லா இருந்ததா? இதுக்கப்புறம் நான் இங்கே வருவேன்னு தெரியாது. அதனால் லைட்டாக சாப்பிட்ருவோமே. இப்போ ஒரு பைட் போக போகிறேன் வேறு மாதிரி போயிட்டு. இந்த பைட் தான் கூடலூர். கீரை குழம்புல பீஃபை வச்சு அப்படியே கொஞ்சம் ஆம்லேட்டையும் பிச்சு சுட சுட இருக்க ரைஸில் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஆனால் இருக்கா மஸ்ட் ட்ரை ஃபுட். ரொம்ப சூப்பராக ஒரு ஹோம் ஸ்டைலில் தான் இருக்குது. பட் ஹோம் ஸ்டைல்லேயே டேஸ்டியாக இருக்குது. அதுதான் மேட்ரு. மீன் குழம்பு எப்படி? கீரை குழம்பா மீன் குழம்பா? மீன் குழம்பு.
ஓகே நைஸ். மீன் வறுவல். ஐயா ஐல வந்தோடனே சொல்லிட்டேன். வேற மாதிரி இருக்கு மீன். இன்னொரு மீன் வாங்கி ஆகணும் முடியாது. வாங்கிடும் வா ப்ரோ. நேற்றுலாம் சாப்பிடாம இருந்ததுக்கு இப்போ நல்ல ஃபீஸ்ட்டு. அது எங்களுக்கு கைஸ் மீனை முடிச்சு விட்டேன். இன்னொரு மீன் கேட்டிருக்கேன். கைஸ் மீன் குழம்பு தெரியாமல் அது மட்டும் இல்லை. அந்த இருக்கிறேன் தாராளமாக இங்கே ஒன்று வைங்க. இங்கே ஒன்று துண்டு கொடுக்கு. இது என்ன துண்டு? கையில் இல்லையா? மத்தி இதே துண்டு மீன் வச்சுருக்கேன். இங்கே மத்தி வச்சு அங்கே அங்கே வைங்க. மத்தி எனக்கு வேணும். அங்கே வைங்க. ஆறு வைங்க. மத்தி அப்படியே கடி ஒரு மத்தி வச்சுருங்க. கொஞ்சம் மோர் குழம்பு மச்சான் சரி எங்கள் அம்மா செய்வாங்க. நீங்கள் இந்த பக்கம் கடிங்க, நான் அந்த பக்கம் கடிக்கவா? மசாலா அவங்க அந்த மசாலா அந்த கறி மீன் வைப்பாங்களா அந்த மசாலா. நம்ம தமிழ்நாடு மசாலா கிடையவே கிடையாது. பயங்கரமாக இருக்குது இந்த மத்தி. இந்த மசாலா மத்தி. ஆமாம் என்ன பண்ணுற எது கறிடா. அதுலேயே கறி இருக்கு. அதை போயிட்டு பிரிச்சுட்டு கிடக்கா ஒன்றுமே ஆகாதுடா. என்ன சொல்லி கொடுங்க அவனுக்கு. அப்படி சாப்பிட்றேன். அப்படியே கடி. நெக்ஸ்ட்டு துண்டு மீன் எப்படி இருக்கும்? எடுத்துடா. சூடு வெள்ளம் மாமே. சூடு வெள்ளம். ஏன் சூடு வெள்ளம் குடிக்கிறீங்க? நான்வெஜ் சாப்பிட்டா சூடு வெள்ளம் சாப்பிட்றாங்க. யார் சொன்னா? பெரியவங்க சொன்னாங்க. எவ்வளோ பெரியவங்க? சூடே இல்லை. சாம சூடு. நாளை சாப்பிட்டியா? நல்லா சூப்பர். சூப்பராக. மீன்ஸ் எப்படி இருந்தது? பயங்கரமாக. எந்த குழம்பு பிடிச்சிருந்தது உனக்கு? மீன் குழம்பும் சாம்பார். நீ அவுட்டு. கீரையும் இது வச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் 2 வாட்டி சாப்பிட்டேன். கேளு நான் என்ன பண்ணேன். நீங்கள் அதை மட்டும் தான் போய்கிட்டு அதை மட்டும் தான் சாப்பிட்டேன். ரைஸ் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். எஸ் பாய் எல்லாம் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. சரியான மீல்ஸ். எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா நம்ம கேரளாவில் ஒரு பாட்டி கடைக்கு போய் சாப்பிட்ருப்போம். அந்த பாட்டி கடையில் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அது கப்பாலாம் இருக்கும். பட் இவங்ககிட்ட கப்பாலாம் கிடையாது. பட் ஒரு அத்தன்டிக் கேரளா ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு. அப்பா நம்ம ஊர் ரைஸும் வச்சுருக்காங்க, கேரளா ரைஸும் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ரைஸில் அந்த கீரை பருப்பு குழம்பு, ஐயோ நான் இப்போ கோழிக்கூடில் போயிட்டு அந்த பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேனே அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு கீரை குழம்பு தான் ரைஸ் பிடிச்சது. மீன் குழம்புலாம் கூட சுமாராக தான் இருந்தது. பட் அந்த கீரை குழம்பு, அந்த பீஃப் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல மீனில் அந்த மசாலாவை போட்டு அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. துண்டு மீன் ஓகே, மத்தி அல்டிமேட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மத்தியும் ஐலையும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அந்த கீரை குழம்பு விடாதீங்க. ஸோ வாங்க போகலாம். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி இப்போ அந்த ஸ்டேக்கு போக போகிறோம். லெட்ஸ் கோ. யார் பாது ஹீரோ மாதிரி இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? அது சேம் இதே ரோடா? 14 கிலோமீட்டரா? நேற்று கிளைமேட் சூப்பராக இருந்தது. பட் இன்னைக்கு பிடிச்சி வெயில் அடிக்குது, காண்டா இருக்கு. பார்ப்போம். ஆரஞ்சு முட்டை ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்கு. கொண்டா வாங்கிட்டியா? என்னது ஆரஞ்சா? நேற்று ஒன்று தான் இருந்தது. என்ன 2 பேர் சார்? எனக்கு ஒன்று எனக்கு நீங்கள் உரிச்சு கொடுக்கணும். உரிச்சு வாயில வைக்கணுமா? ஆமாம். சரி நீ வாயில வச்சுக்கிறியாடா? கைஸ் நாங்கள் இப்போ அந்த ஜெம்பூல் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சருங்க கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணணுமா? ஸோ நான் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நாங்கள் வந்து சடனாக வந்ததுனால இங்கே வந்து பேசி வாங்கியிருக்கோம். இல்லைன்னா இதை வந்து நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். இப்போ அவுட் சைடர்ஸ் வராங்கன்னா ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமா அனிமல்ஸு? பார்ப்போம். இல்லைன்னா திருநாக்கரசனுக்கு புலி வேஷம் போட்டுருவோமா? அதுதான் சொன்னா இல்லையா? எனக்கு ஒருத்தர் இறங்கி இருக்கேன் நான். அவ்வளோதான். நைட்டு இறங்கி ஓடி வருவோம்னா அந்த அசுரா இது வீரா, அதுதான் கஷ்டம். வீராசுரா போட்டு நம்ம எதுக்கு வரணும்? யார் இருக்கா நம்ம கூட? நாங்க இறவா இல்ல நீங்க மட்டும் இறங்கிக்கிறீங்க? அப்படி இதுலையா? ஐயோ நீட்டு ஏமராஜ் ப்ரோக்கு ஒரே டஃப் டாஸ்க் தான். சரி இப்போ நாங்கள் போகிற ரூட்டை மட்டும் பாருங்க எப்படி போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. இங்கே காரை நிறுத்தினா வந்து யானை வந்துச்சுன்னா தட்டிடுமா, அதனால உள்ளே எடுத்துட்டு போகலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது அந்த வேவை பாருங்க.
கருதா வேணுமா என்ன வேணும்? யானை தாண்டி வரக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்காங்க. யானை தாண்டி இது வந்து ஃபுல்லா ஃபிஷ். என்னது இது ஃபிஷ்னா அக்வாரியமா? அக்வாரியம். ஓ பரவாயில்லையே. இது யாரு கவர்மெண்ட்டே பண்றது? இது ஆசியால நம்பர் 1 ஜீன் பூல் சார் இது. ஜீன் பூல். அந்த ஜீன் பூல்னா அதுக்கு என்ன மீனிங்? ஜீன் பூல்னா அந்த தாவரவியல் இருக்குல்ல. எக்கோ சிஸ்டம். ஓகே ஈகோ சிஸ்டம். ஓகே கைஸ் இங்க பாருங்க வீடு அதுல தான் கண்ணாடி இருக்குன்னாரு அண்ணா. அந்த பக்கம் இருக்கு பாருங்க, காட்டுக்கு அந்த பக்கம். ஸோ கைஸ் இதுதான் ஏஷியாலேயே பிக்கஸ்ட் ஜென்பூலாம். ஜென்பூல்ன்றது அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாமே வளர்க்கறது உள்ளேயே அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம தங்க போகிறோம். என் பின்னாடி வீடு பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த பக்கம் ஃபுல்லாக கிளாஸ் இருக்குமா. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். வர இதுக்குள்ளேயே சூப்பராக இருந்ததுல ப்ரோ. ரூட்டு நல்லா இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பச்சை பசேல்னு இருக்குது. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா யானை தாண்டி வரக்கூடாது. யானை தாண்டி வரக்கூடாதுன்னு. நீ யானையை நாங்கள் பார்க்குறோம், கிட்ட பேசுகிறோம். அமராவதி அமராவதி அது அமராவதி அது பிரேம் அமராவதி அது அது பேஸ் என்ன பண்ண எது நமக்கு எதுண்ணா ஒன்று போதும் எதுக்கு ரெண்டு பா பேஸ் பயங்கரமாக இருக்கு வியூ. இது ஒன்று அது ஒன்று. ரெண்டு எடுக்க சொல்கிறாங்களா? ஃப்ரீயாக இருக்கும்ல. ஓகே கரெக்டு தான். சரி ஃபென்சிங் ஃபுல்லாக சுற்றி போட்டுருக்காங்க. அப்புறம் எப்படி அனிமல் வரும்? வரும். அதுக்கு தனி வேலை. யானை தள்ளிலாம் உள்ளே போந்துடும். புளி உள்ள போகும். அங்கிட்டலாம் ஏகப்பட்டது. இது சும்மா ஃபுல்லாக போடல இல்லை. நம்ம சரௌண்டிங் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எப்பயுமே இருப்பாங்களா? எல்லாம் நம்ம தெரிஞ்ச தம்பிகமாக இருக்கு. சரி வேற ரூம் புதுசாக இதே மாதிரி தானே? இதுதான் தலை புதுசாக புது பில்டிங். ஆனால் கண்ணாடி இருக்குன்னாப்ல. இதுதான்பா. இது இதுவா? இது திறந்து விட்டு வேண்டியது. திறந்து விட்டு கொஞ்சம் தான். ரைட்டு. இந்த வெயில மட்டும் கொஞ்சம் போக சொல்லுங்க. ஏஷ் இன்னைக்கு நைட் அண்ணன் வந்து ஒரு சூப்பரான குக்கை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த குக் என்னென்ன செய்யறேன்னா இன்னைக்கு? இன்னைக்கு வந்து மீன் மீன் அண்ட் சிக்கன் 65 சிக்கன் 65 பிரிஞ்சால் ஒரு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை. ஓகே நைட்டு ரசம். ஸோ கைஸ் இன்னைக்கு இங்கே தான் நாங்கள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நைட்டை. இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக இப்போ ஒரு 4:30 ஆகுது. என்னோட கெஸ்ட்டு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். என்னென்ன நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். நாளைக்கு வேறு அது மாதிரி நாளைக்கு ஃபால்ஸ் அந்த இது அது சமைக்கிறோம். நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம். கரெக்டு. கோயிலுக்கு ஒன்று இருக்குது கை. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பெருமாள் கோயில். இங்கேருந்து கர்நாடகா சைடில் போகுது. அதுவும் போயிட்டு வருவோம். எல்லாரும் வரட்டும். இங்கே வந்து நிறைய மரத்தை நட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ கேரிங்காக வந்து அவங்க இயற்கையை சேவ் ட்ரீஸ் அப்படின்ற ஒரு இதில் பார்த்துக்கிறாங்க. இங்கே அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒரு ட்ரீ வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ நம்ம இப்போ உள்ளே செக்இன் பண்ண போகிறோம். வியூ பாருங்க, தூக்கமே இல்லை. 25 நிமிஷம் தூங்கிருக்கு லாஸ்ட் 2 டேஸில் நான். Look at that view. I love balconies. எந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ப்ரோ நீங்கள்? அரசு கல்லூரி கூடலூர். அரசு கல்லூரி கூடலூர், நீலகிரி மாவட்டம். திருநாவுக்கரசு சார் இருக்கிற அதே காலேஜ். சார் உங்கள் நம்பர் கைஸ் நாங்கள் ஒரு 7 பேர் இருக்குன்றதுனால 2 ரூம் வந்து எடுக்கிறோம். இது நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டே இது வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரூமில் எத்தனை பேர் நாளோட? 3 பர்சன்ஸா 4 பர்சன்ட்? ஜிப்லைன் இருக்கா இங்கே? இது அங்கே மேலே இருக்குல்ல, அங்கே 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 இந்த பாருங்க அங்க ஒரு டவர் மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த மலைக்கு அந்த மலைக்கு. ஓகே. அது எப்படி ஒன்ஸ் இப்படி போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி கூட்டு வரோம். போயிட்டு ரிட்டர்ன் அங்க கைஸ் இவங்ககிட்ட ஜிப்லைனும் இருக்கு. ஃபால்ஸ். ஓ அதான் சந்தனமலையா? முருகர் கோயில் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார். உள்ள இருக்கு. ஆ